ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டீ போடுற நேரத்தில் ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணிடலாம். அதாவது இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த மலைக்கு எதமாக ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக் பண்ணணுன்னா இந்த வீடியோ பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு நான் ஒரு ஹாஃப் கப்புக்கு சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு நமக்கு 2 முட்டை தேவைப்படும். இப்போ இந்த முட்டையை நான் இந்த பவுலில் உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே மெனக்கெட தேவையில்லை, ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இப்போது முட்டையோடு சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையும் சீனியும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா ஃபோக்கு இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நுரப்பொங்க அடிச்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்படியே ஸ்பூனில் கொஞ்சம் நேரம் அடித்தா கூட போதும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப இஷ்டம்தான். இப்போது எடுத்து வச்ச ரவாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை சீனி கலவையை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ரவா இந்த முட்டையோட நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா அடிக்கும் போது ஒரு சாஃப்டான ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் நம்ம பணியாரத்துக்கு. பாருங்கள், இது நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு 1/4 கப்பு இருந்தால் போதும், அது அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்புறம் நம்ம சுடுற ரவா கொஞ்சம் எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா. பாருங்கள், நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இது இன்னும் கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். லைட்டாக தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் அது கொஞ்சம் ஒரு 1/2 hour நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அப்போ இந்த ரவா ஊறி நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் லிக்விடாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 1/2 hour விட்டுருங்க. 1/2 hourக்கு அப்புறம் எப்படி நல்லா ரவா ஊறி வந்திருக்கு பாருங்கள், திக்காகவும் இருக்குது. அந்த நம்ம முட்டையை நல்லா அடித்தனால நல்லா நுரப்பொங்கி நிற்கிது. இதை இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் காஞ்சதும் அதில் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கலைய ஆரம்பிக்கும், பயப்பட தேவையில்லை. பாருங்கள், ஸ்டாப் ஆகிடுச்சு கரையிறது. இப்போ இதை நம்ம 2 பக்கமும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு குயிக்கான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பணியாரம் ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டா போதும், திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இது ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.